வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி ஜெயிஸ்தாவோட ஃபர்ஸ்ட் டே 12th கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அவளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கொஞ்சமாக பருப்பு போட்டு வந்து கடைஞ்சி கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா வானலில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம்லாம் சேர்த்து சின்ன வெங்காயம், அரை தக்காளி, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக இதுக்கு சாம்பார் தூள் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு அதோட வந்து ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்து அது நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். பொரியலுக்கு கோஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாதனால கொஞ்சமாக பக்கோடா வந்து பண்ணிடலாம். ஏன்னா அதை குயிக்காக பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 பெரிய வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவுலாம் அளக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு அது அப்படியே பார்த்திங்கன்னா கடலை மாவு, அதே மாவு, கொஞ்சமாக வந்து அரிசி மாவும் சேர்த்து நல்லா அந்த தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம அந்த வெங்காயத்தில் இருக்கும்ல விடுமுல தண்ணி, ஸோ அதை வச்சு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். இதுனா குயிக்காக வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஸோ அதனால் பக்கோடா வந்து ஸ்நாக்ஸுக்கு போட்டு கொடுத்துட்டேன். டிஃபனுக்கு மினி இட்லியும் வெங்காய சட்னியும் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ அதுவும் அவள் வேனில் தான் போய் சாப்பிடுவாள். ஸோ லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.